ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அங்கன்வாடி பணியாளர்களுக்கு நிறைய விண்ணப்பங்கள் பூர்த்தி ஆகிட்டே இருக்குது. அந்த இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க, முந்தைய வருடம் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா அமைப்பாளராக இருக்கட்டும், உதவியாளராக இருக்கட்டும், குக்காக இருக்கட்டும், 3 பேருக்குமே பொருந்துங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கன்வாடி சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே வரோம். வேறு இந்தந்த மாவட்டங்களில் என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க, எப்படி இன்டர்வியூ நடந்துகிட்ருக்குற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே வரோம். ஸோ நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா அங்கன்வாடி தமிழக அரசு அங்கன்வாடி மையங்களில் நிறைய விண்ணப்பங்கள் கேர்ள்ஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. நிறைய பெண்கள் இந்த விண்ணப்பங்கள் பூர்த்தி செஞ்சுட்டே வர்றாங்க. கூடிய சீக்கிரம் அதற்கான இன்டர்வியூ நடக்க போகுது. அந்த இன்டர்வியூவில் இதற்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டாங்க, எப்படியெல்லாம் அவங்க கேட்பாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் 10th 12th 8th படிச்சிருந்தாலே தாராளமாக நம்ம இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வேலையை இந்த இன்டர்வியூவை பொறுத்த அளவில் அது சம்மந்தமான நம்மளோட 10th 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் நமக்கு கேள்விகள் கேட்க போகிறாங்க. ரொம்ப ரிஸ்கியாக கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க, நீங்கள் எதற்காக இந்த வேலையை நீங்கள் விரும்புகிறீங்க. அதாவது நீங்கள் எல்லாருமே 10th படிச்சுட்டு 12th படிச்சுட்டு அப்ளை பண்ண போகிறதுல யார் நிறைய பேர் டிகிரி படிச்சிருப்பீங்க, இல்லை டிப்ளமோ படிச்சிருப்பீங்க, அவங்களுமே அப்ளை பண்ணுங்க. ஸோ எதற்காக இந்த வேலைக்கு நீங்கள் சேர விருப்பப்படுறீங்க அதை பற்றின கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. சப்போஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் எடுக்கலாம், ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு, குழந்தைகளுக்கு சேவை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சோஷியல் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறவங்களா இருக்கட்டும், அது உங்கள் விருப்பம் என்னவோ, நீங்கள் எதற்காக இந்த வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதற்கான கரெக்டான ரீசனை நம்ம சொல்லணும். இல்லை நான் சும்மா வந்தேன், நான் சும்மா அப்ளை பண்ணேன் அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. அடுத்தபடி நமக்கு என்ன கேள்விகள் கேட்பாங்கன்னா, அங்கன்வாடி மையம்னா என்ன, இந்த அங்கன்வாடி மையத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க, யாரெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மையத்தோட முதல் கடமை பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குவது. அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான மாதம் மாத்திரைகள் கொடுக்கறதா இருக்கட்டும். அதாவது அவங்க கன்சீவ் ஆனதுலேருந்து 9 மாதம் வரை அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து பொருட்களை வழங்குறது இந்த அங்கன்வாடி மையத்தோட முக்கியமான வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்து முதல் 2 வருடமுமே என்னென்ன தடுப்பூசி போடணும், என்னென்ன மாத்திரைகள் சாப்பிடணும், என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் சாப்பிடணும், அதற்கான என்ன டயட் சார்ட் இந்த அங்கன்வாடி மையத்தில் கொடுப்பாங்க. 2 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா குழந்தைகளை பால்வாடியில் நமக்கு அனுமதிப்பாங்க, இந்த அங்கன்வாடி மையத்தில் அனுமதிப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கலாம், இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் இன்ஜெக்ஷன் டேட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது தடுப்பூசி மாதத்தில் இத்தனை நாட்கள் போடுவாங்க, இந்த நாட்களில் போடுவாங்க அப்படின்னு இருக்குது. அதையுமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் அங்கன்வாடி மையத்தில் புதன்கிழமை போடுறாங்களா, இல்லை வெள்ளிக்கிழமை போடுறாங்களா, வாரம் போடுறாங்களா, இல்லை மந்த்லி எத்தனை நாட்கள் போடுறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன மாதிரியான தடுப்பூசிகள் அங்கன்வாடி மையத்திலேருந்து வழங்குறாங்க, அது யார் கொடுக்க, அங்கன்வாடி மையத்தில் கொடுப்பாங்களே தவிர அங்கன்வாடியில் உள்ளவங்க கொடுக்க மாட்டாங்க. அங்கே நர்ஸ் வருவாங்க, அந்த நர்ஸ் தான் தடுப்பூசி போடுவாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸும் நம்மக்கிட்ட கேட்க வாய்ப்பு இருக்குது. அங்கன்வாடி மையத்தில் என்ன மாதிரியான தடுப்பூசிகள் வழங்குவாங்க, எந்த மாதிரியான ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்குவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மையத்தில் சத்துணவு மாவு இருக்குது. அந்த சத்துணவு மாவில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரியான இதில் என்னென்ன ஊட்டச்சத்து பொருட்கள் கலந்துருக்குறாங்க அந்த மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு என்ன கொடுப்பாங்க, குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் முட்டை கொடுப்பாங்க. அதையுமே கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் அங்கன்வாடி மையத்தில் போய் நீங்கள் கேட்டால் கூட அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. எந்தெந்த நாட்களில் தடுப்பூசி போடுறாங்க, ஒரு கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், எத்தனை கிலோ மாவு கொடுக்குறாங்க, எத்தனை முட்டைகள் கொடுக்குறாங்க மாதம் இதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா
அங்கன்வாடி மையத்துலேருந்து குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்து டெய்லி வழங்குறாங்க. டெய்லி இப்போ அங்கன்வாடி மையத்துக்கு குழந்தைகள் போகிறாங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான சாப்பாடு போடுறாங்க. அது என்னென்ன ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கியது அப்படின்றதையும் கண்டிப்பாக டீட்டெயில்ஸாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. நம்ம அங்கன்வாடி மையத்தில் போய் கேட்டாலே வந்து சொல்லுவாங்க என்னென்ன திங்கட்கிழமை என்ன, செவ்வாய்க்கிழமை என்ன, புதன்கிழமை அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம அங்கே ஒர்க் பண்ண போகிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரியான கேள்விகள் கூட நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அமைப்பாளர் போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எத்தனை கிலோ வந்து அரிசி வரும், எத்தனை கிலோ உணவுப் பொருட்கள் வரும் அப்படின்றதையுமே வந்து கணக்கெடுக்கக்கூடிய வேலைகள் வந்து இந்த அமைப்பாளருக்கு வந்து இருக்கும். அதுவுமே கொஞ்சம் டீட்டெயில்ஸாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம அங்கன்வாடி மையத்தில் போய் கேட்டாலே வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க உங்கள் குழந்தைகளோட ஸ்ட்ரென்த்து வந்து எவ்வளவோ, ஸ்ட்ரென்த்து படி நமக்கு எவ்வளோ பொருட்கள் வந்து அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்றதையுமே வந்து ஒரு கணக்கெடுப்பு மாதிரி வச்சுருப்பாங்க. அதையுமே வந்து சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஆக்டிவிட்டீஸ், அதாவது 2 வயது குழந்தைகளுக்கு ஆக்டிவிட்டீஸ் நம்ம என்ன மாதிரியெல்லாம் அவங்களுக்கு புரியும்படியாக நம்ம சொல்லி கொடுக்கலாம். அங்கன்வாடி டீச்சருக்கு அது ஒரு முக்கிய பணியாக இருக்கும். குழந்தைகளோட செவித்திறனை வந்து அதிகரிக்கிறதுக்கு, அறிவுத்திறனை அதிகரிக்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றதையுமே வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று எனக்கு எது தெரியும் எனக்கு வந்து கிராஃப்ட் நல்லா பண்ண தெரியும், எனக்கு நல்லா படம் வரைய தெரியும், இந்த மாதிரியான உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றதையுமே வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குழந்தைகளை பொறுத்தளவில் நமக்கு சொன்னால் அந்தளவுக்கு புரியாது. இதே நம்ம ஒரு படமாவோ இல்லை ஒரு 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 ஆர்ட்டாவோ நம்ம வரைஞ்சி காமிச்சோம் அப்படின்னாலே குழந்தைகள் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.